லாட்ரி கேஷிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக்கை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 617 ஓகேவா. நம்ம கொடுத்த பிபிசி ஏசி நம்ம வந்து ஒரு ஏபியில் ஒரு வின்னிங்ஸ் எடுத்திருக்கோம். வாங்க நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தோம் ஓகேவா. 22ஆம் தேதிக்கான வீடியோ ஓகேவா. நான் வந்து பல ஏமாதலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஆல் போர்டுக்கு வந்து 6 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம் ஓகே. 6 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் 2ஆம் நம்பர் தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம், ஒரு ஸ்ட்ராங்காக வரும்னு. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 61 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த 4 நம்பர்ஸை நமக்கு வந்து ஏபியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு ஒரு ஓகேவா. இன்றைக்கி நமக்கு ஒரு வின்னிங்ஸ் தான். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா. நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் டெய்லி ஆல் போர்டு வின்னிங் மிஸ் ஆகாமல் தான் வரும் ஓகேவா. ஒரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் 6ஆம் நம்பர் வந்துருச்சு. 2ல் ஒரு நம்பர்ஸ் நம்மளுக்கு கம்பல்சரி வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் நம்பர் ஆல் போர்டுக்கு 6 2னா அதில் வந்து 2ஆம் நம்பர் கொடுத்துனா உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. நம்ம வந்து வேகமாக நம்ம எடுத்து போகிறோம், கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுது. ஆனால் நம்ம வந்து 2ல் ஒரு நம்பர் வர மாதிரி கொடுப்பேன். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்தால் நான் 2ஆம் நம்பர் கொடுக்குறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6ஆம் நம்பர் வந்தால் கூட நீங்கள் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்க ஓகேவா. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது ஓகேவா. அதேமாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏபியில் நமக்கு வந்து ஒரு அருமையான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஆல் போர்டு மெத்தட் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி வந்து பி போர்டு நம்பர் இருக்குது. ஏ போர்டு ஆல் போர்டு நம்ம எப்பயும் போல் எடுக்கிறோம். பி போர்டுக்கு நம்பர் எடுத்து வச்சுருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருன்னு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகே. 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து 755 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு வச்சு ஃபஸ்ட்டு ஆல் போர்டு மட்டும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆல் போர்டு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 போட்டு ஓகே. 755 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். டேன் ஆப்ஷனை போட்டு எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 145 ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 145 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் நம்ம எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 6 அல்லது 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. 6 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 வச்சுட்டியில் நமக்கு 6 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 753. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 753 டேன் ஆப்ஷன் 145 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 2 அல்லது 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. அதே நம்ம வந்து 753 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 208. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 208 டேன் ஆப்ஷன் 145 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 208 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 6 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 617. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 டேன் ஆப்ஷன் 145 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகே. 0 2 இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2ஆம் நம்பர் தான் வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுப்பேன் ஓகேவா. 2ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுப்பேன். ஒன்ஸ்னா ட்ரை பண்ணி நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். நான் ஒரு ட்ரிக்கில் எடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நான் எப்பயுமே ஒரு ட்ரிக் வச்சுருப்பேன். அதுலேருந்து மிஸ்ஸே ஆகாது மாதிரி நம்ம ட்ரிக்கில் வருது. 4 அல்லது 2ஆம் நம்பர் இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் இல்லாமல் ஆட்டமே கிடையாது ஓகேவா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்க வாய்ப்பே இருக்குது ஓகேவா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸில் வச்சு எடுத்தோம். இதில் நமக்கு வந்து 5ஆம் நம்பர் பி போர்டு பாஸ் ஆச்சு. அடுத்து 2ஆம் நம்பர், அடுத்து 6ஆம் நம்பர் ஓகேவா. நாளைக்கு எடுத்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 2ஆம் நம்பர் வந்தால் 0 அல்லது 2 வந்தால் நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி வைக்கிறேன் ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம
வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து பி போர்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சி போர்டு அடுத்தது இன்னொரு ஆல் போர்டு அப்புறமா எடுத்துக்கலாம். நம்ம வந்து பி போர்டு தான் நம்ம வந்து ஒரு 4 days வச்சு நம்ம பி போர்டு எடுத்துக்கலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ வந்து நான் ஆல் போர்டுக்கு நம்ம என்ன வரக்கூடிய நம்பர் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 போட்டுருக்கோம். 755 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து டேன் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். ஓகேவா. டேன் ஆப்ஷனை போட்டு எடுக்கிறோம். இதனோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 619. ஓகேவா. 619 வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டுக்கான நம்பர் எடுக்க போகிறோம். ஓகேவா. இதில் எப்பயும் போல் நம்ம புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 753. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். அதே நம்ம வந்து 753 டேன் ஆப்ஷன் 619 வச்சு எடுக்கிறோம். நமக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பி போர்டுக்கான நம்பர். அதே நம்ம வந்து 753 வச்சுருக்கு. நமக்கு 3 அல்லது 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 208. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 617 டேன் ஆப்ஷன் 619 வச்சு எடுக்கிறோம். நமக்கு முதல்ல இருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. நாளைக்கு பி போர்டுக்கு 8 வரலாம், ஆனால் 0 வரலாம். ஏன்னா நம்ம எடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு 2 அல்லது 0 கிடச்சிது. ஓகேவா. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு 0 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 0 மீண்டும் பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 8 அல்லது 0 வந்து பி போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா. நம்ம ஏ போர்டு பி போர்டுக்கு நம்ம வந்து எடுத்தோம் 2 அல்லது 0 எடுத்தோம். ஓகேவா. 2 அல்லது 0 எடுத்தோம். இதில் 8 0 கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து சிங்கிளாக ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் பி போர்டுக்கு 0வாக நீங்கள் வந்து சிங்கிளாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா. பி போர்டுக்கு 0 வந்து நீங்கள் வந்து சிங்கிளாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பி போர்டுக்கு 8-0 நோட் பண்ணிங்க. நம்ம வந்து அடுத்தது இன்னொரு ஆல் போர்டு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா. அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் 2 நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். பி போர்டுக்கு 0வே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர். ஓகேவா. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு 755 வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 போட்டுக்கிறோம். ஓகேவா. 755 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டு எடுக்கிறோம். ஓகேவா. டேன் ஆப்ஷனை போட்டு எடுக்கிறோம். இதில் நம்ம 542. ஓகேவா. 542. இதில் எப்பயும் போல் நம்ம வந்து புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா. புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் இருக்கிற நம்பர்ஸ் 9 அல்லது 7ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 அடிக்கும் 9 7 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட் நமக்கு 753. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 753 டேன் ஆப்ஷன் 542 வச்சு அடிக்கிறோம். நமக்கு முதல்ல இருக்கிற நம்பர்ஸ் 2 அல்லது 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. நம்ம வந்து 753 வச்சு அடிக்கிறோம். 2 9 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 208. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 208 டேன் ஆப்ஷன் 542 வச்சு அடிக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அது நம்ம வந்து 208 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து 4 days வச்சு எடுத்து. ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கே ட்ரை பண்ண மாட்டிருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்துட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. பி போர்டுக்கு நம்ம 8 அல்லது 0 வந்து எடுத்துருந்தோம். ஓகேவா. இப்போ ஓகே, நம்ம வந்து 617 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர் பார்க்கலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கு. ஓகேவா. ஏ போர்டுக்கு 5 4 மக்களே. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. வந்துச்சுன்னா டைப் அது ஒரு கணக்கில் வருது. வந்துச்சுன்னா டைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 617 வச்சு அடிக்குது. நமக்கு ஏ போர்டுக்கு 6 5 4ஆம் நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மட்டும் 5 4 எண்ணி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி நாளைக்கு ஏபிக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு 5-4 எடுத்தோம். ஓகேவா. ஏ போர்டுக்கு 5-4 ஒரு மெத்தட் எடுத்தோம். அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு மெத்தட் எடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 0 கிடச்சிச்சு. பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 0 கிடச்சி. ஓகேவா. பி போர்டுக்கு 8ஆம் நம்பர் 0 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா ஏபி வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா 50-40 இந்த 2 செட்டு மட்டும் வைங்க, வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஏபிக்கு 2 செட்டு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதிகமாக கொடுக்கல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேண்டிய நம்பர் 8-2 வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி. ஓகேவா. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்த மெத்தடு 4 அல்லது 2ஆம் நம்பர் இதுலேருந்து ஒரு நம்பர் வந்தே தீரணும். ஓகேவா. அப்படி இல்லைன்னா 0 வந்து நம்ம எடுத்துருப்போம். பி போர்டுக்கு 0 வந்து பி போர்டுக்கு 0, ஆல் போர்டுக்கு 4-2 இல்லாமல் ஆட்டமே இல்லை. ஓகேவா. இது வந்து என்னோடய கணக்கு ஒரு ட்ரிக்கில் எடுத்த கணக்கு ஆல் போர்டு, அதனால தான் நான் கொடுக்குறேன். இல்லைன்னா ஏபி 40 கூட நீங்கள் வைக்கலாம். ஏபி 40 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா. ஏபி 40 சிங்கிள் ஷாட் ஒரே ஷாட்டு தான் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு ஸ்ட்ராங் நம்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4-2 ஒரு நம்பர், 0-5 ஒரு நம்பர். ஓகேவா. 4 நம்பரில் தான் வின்னிங்ஸ் வரலாம். 2 நம்பர் வரலாம், இல்லைன்னா 3 நம்பருமே வந்து 3 டிஜிட்டாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா. நான் வந்து ஏபிபிசி கொடுக்கல. ஏபிக்கு 50-40 மட்டும் ஒரு செட் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து 4-2-0-5 5ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா. நம்ம கணக்கை சொல்லப்பட உங்கள் கணக்கில் வேறு நம்பர் சொல்லுவோம். அதனால் இந்த 4 நம்பர் மேட்ச் பண்ணுங்கள். பி போர்டுக்கு 0 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் 8ஆம் நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா.